பட் இந்த மதுரை 16 பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மதுரை 16 இருந்து தான் வந்திருக்கேன். என்னோட ஹோம் டவுன் அதுதான். நாங்கள் எங்கள் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே மியூசிக்கோ இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோ அப்படின்னாலே ஒரு ஷார்ட் ஃபிலிமு 3 மினிட்ஸ் பண்ணுறது இப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு அங்கேருந்து, ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு நான் நிறையா தடவை இங்கே பார்க்க வந்திருப்போம்ல, இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே எனக்கு இந்த இடத்துல என்னை ஏற்றின ஜீன் சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், மறக்க மாட்டேன் சார். அதே மாதிரி ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறையா மூவிஸ் லைனப்பில் இருந்துச்சு. ஒரு 6 ஃபீச்சர் ஃபிலிம் இப்போதைக்கு பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே வெயிட்டிங் ஃபார் ரிலீஸு. பட் ஆனால் ஜீன் சார் வந்து என்கிட்ட அடிச்சு சொன்னாப்ல, நீ என்ன வேணா பண்ணு, நம்ம படம் தான் ஃபர்ஸ்ட் உன்னை நான் தான் உன்னை மேடல் ஏற்றுவேன்னாரு. சொன்ன மாதிரியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்ல. நான் நம்பலை, உண்மையிலே நம்பலை. சார் இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, எப்படியும் இன்னும் ஒரு வருஷம் ஆக்கிடுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம விரட்டி எல்லார்ட்டையும் வேலை வாங்கிட்டாங்க, யாருமே விடலை. மிக்ஸ் இன்ஜினியர் அங்கே கதறாரு, ஒரு பக்கம் டிஓபி ஒரு பக்கம் கதறாரு முடிக்கிறதுக்குள்ள. ஸோ ஒரு வழியாக தேர்த்தி புல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு ஆல்மோஸ்ட் இங்கே நிறையா நீங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1000 crores ஃபிலிம்ஸுக்கு என்ன ஒரு இன்புட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட் எங்களுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை, ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால் அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப, இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். இது எங்கள் அத்தை மகன் ஜீனு, அவங்க ஒய்ஃபு, என் மருமகன் தான் ஹீரோ. ஸோ அப்படின்னும்போது கட்டாயமாக இது ஒரு குடும்ப விழா. ரோபோ இல்லைன்னா இங்கே கண்டென்ட். ஸோ சச் அ லவ்லி பர்சன் ரோபோ. அண்ட் ராஜன் சார், பேரரசு சார், அண்ட் எல்லாருக்கும் அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் படத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, விஜய் எப்படி நடிச்சிருக்கான், ஆடியிருக்கான், ஸ்டன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு என்ன எப்பவுமே சொல்கிறது தான், எப்பயுமே நான் வந்து மீடியா மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பெரிய நடிகர்கள் கிட்டலாம் நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சொந்தங்கள் தான் இங்கே வந்து எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க ஏன் இதை நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ஒதுக்கி, நானும் சுமையாகவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு மாதிரி தான், இதை ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள் பெரிய படங்கள் நம்ம சொல்லுவோம். இது சிறிய படம்னு கட்டாயமாக சொல்லிடவே முடியாது, ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் டே ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால என்னன்னா எங்களுக்கு வந்து கோடியாக வந்து பணம்லாம் வந்துட போகிறதில்ல. என்னன்னா ஒரு ரீச் தான். இப்போ 1000 பேர் 2000 பேர் ரீச்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னே தெரியலஜி. அவன் வந்து இன்னும் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் இது என்னடா இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கான்றது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு நடிகனா எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா ஹரி உத்ராவுக்கு தெரியும், வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ரோபோ சங்கரும் சரி, அதே மாதிரி நிறைய எங்களுடைய விஜய் டிவி நண்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க. இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஜீன் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது, எனக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து ரொம்ப பாலை போல உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும். ஸோ அவருடைய நம்பர் தான் நான் ஜீன்கிட்ட கொடுத்தேன். நீ வந்து தி பெஸ்ட் பர்சன் அவர் தான். சரி, இன்னைக்கு வரைக்கும் சக்கரவர்த்தி சார் கூட சேர்ந்து அவர் அப்புறம் சார் அவங்க கூடலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சிவானி செந்தில், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மதுரை 16,
ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசன்ட் மீடியா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம், ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே வரவேற்பாங்க, என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை 16 என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட், ப்ளீஸ். நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. சுமையா மேடம்க்கு நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் நான் டைரக்ஷன் பண்ண படம் கமலா தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். மதுரை 16. ஸோ இந்த படம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா வந்து முழுக்க முழுக்க ஜீன் சார் தான். ஏன்னா நாங்கள் ஒரு மார்ச் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது சார் அங்கே இருந்தார். அங்கே இருந்துட்டு அதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நடந்த நிறைய இசை வெளியீட்டு மேடை எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி வந்து பார்ப்பார். அவர் பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ உழைச்சிருக்காரு. நான் மதுரையில் கூட அவரை பார்த்துருக்கேன். அவர் வீட்டுக்கு போகிறாரான்னு கூட எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன, 2 பேருமே அவங்க மேடமும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒர்க்லாம் அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து விஜய்க்காக தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட பண்ணார். நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தப்பறம் தான் அவர் தான் ஹீரோன்னு நினச்சேன். மதுரை நான் பார்க்கும்போது சார் கொஞ்சம் கருப்பாக இருந்தார், இப்போ ரொம்ப கருப்பாக இருக்கார். அந்தளவுக்கு வந்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இன்னொன்று நிறைய படங்களில் வந்து இன்றைக்கி ரிலீஸ்க்கு வரும்போது வந்து லாஸ்ட் மினிட்லலாம் வந்து 100ல் வந்து ஒரு 50% படங்களில் வந்து டைரக்டர் இருக்கிறது இல்லை. அது ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைரக்டர் வந்து அவருக்கு ஒரு பையன் மாதிரி கூடயே இருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் கூட வந்து சிட்டியில் வந்து எனக்கு ஒரு 6 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார். நான் தூங்கி வந்திருக்கும் போது ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினது எல்லாமே பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் கால் 6 மணிக்கு பண்ணார். நேற்று நைட் அவர் போகும்போது வெடிகாலம் 3 மணி இந்த ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாக எல்லா ஒர்க்லாம் ஃபைனல் பண்ணி செக் பண்ணிட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக மதுரை 16 அப்படின்ற இந்த படத்தை இவ்வளோ பெரிய மதுரையிலேருந்து வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் ஒரு பெரிய விழா நடத்துறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து மதுரையில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு களம் அது பேசப்பட்டிருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த லாக்அப் டெத் அப்படின்றது இப்போது கரண்ட்டில் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவு இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி முக்கியமான கதைக்களம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன படங்களுக்கே உண்டான பிரச்சனை ரெகுலராக இங்கே இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறது, அது கொண்டு போகிறது, அதெல்லாமே. அதாவது முதல்லலாம் நிறைய பெரிய பெரிய கதாநாயகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் கொடுத்து நம்ம கதை சொல்கிறதுக்கு போன காலம் போய் இன்றைக்கி படம் எடுக்கும் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டராவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ ஜார்ஜ் அண்ணா சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களை கேட்டு யாராவது சின்ன படம் சார்ந்தவங்க ஏதோ எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு போஸ்டராவது ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பெரிய நாயகர்களில் அவங்கள அணுகிறவங்க முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. இதுதான் சின்ன படங்களை நீங்கள் வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் மூலிமா ஒரு 1000 பேர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு 10 பேர் படம் பார்க்க வருவாங்க. அந்த 10 பேர் 100 ஆகும் அப்படின்றது மட்டும்தான் அதோட கான்செப்ட். ஸோ ரொம்ப நன்றி. மதுரை 16 விரைவில் திரையரங்கில் வரும்போது நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போ தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட, சொன்னார் விஜய் வச்சு தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்ப நேர்ல பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆக்சுவலா ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பீப்புள் எல்லாமே குட் ஈவினிங். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே. அண்ட்
அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், ஆக்சுவலாக ப்ரொடியூசர்லாம் கிடையாது, எங்கள் டேடி அவர், எங்கள் டேடி மம்மி, அப்படி தான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம் ஃபுல்லாமே. அண்ட் ஜான் அண்ணா டேரக்டராக பார்க்குறது அவர் அண்ணாவை பார்த்து தான் அதிகம். அண்ட் ரிஸ்வான் அண்ணா, எடிட்டர் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அப்படி தான் பண்ணிருந்தோம். அண்ட் நான் ஒரு டான்ஸர், நான் ஆக்டிங் செகண்டாக தான், அப்புறம் ஃபுல்லாக ஐயோ பதறது. ஓகே, நான் ஒரு கொரியோகிராஃபர், ஆக்சுவலாக டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக ஒரு ஆக்டராக நான் ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் எடுத்து விட்டு ஜீன் டாடிக்கு ரொம்ப நன்றி அண்ட் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த டீம் மற்றும் இறைவனுக்கு நன்றி. ஜீன் சார்ன்னு சொல்கிறத விட டேடின்னு சொல்லலாம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டில் இருந்து விஜய் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்தாரு. டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். அதே மாதிரி கேமராமேன் அவர் வந்துட்டு எப்படி எந்த ஷார்ட் வச்சா அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணார். எடிட்டர் அதுவும் சூப்பராக போயிருந்துச்சு. நாங்கள் படம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். படம் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது பலவித கேள்விகள், கண்ணீர்கள். ஏன்னா சார் வந்து ஒரு பெரிய இப்போ ப்ரொடியூசர்னு சொல்லும் போது ஒரு காமன் டேர்முக்குள்ளே போயிடுறாங்க. பட் ஒவ்வொரு ப்ரொடியூசருமே ஃபுல்லாக பேக்கேஜாக அமௌண்ட் வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கஷ்டங்கள் மத்தியில் எதையாவது வச்சு நம்ம எப்படியாவது அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அட் த சேம் டைம் சினிமா மேலே மிகவும் அன்பும் காதலும் கொண்ட ஒரு குடும்பமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் சாரோட ஸ்டூடெண்ட் சொல்லி சொன்னாங்க. பட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. நான் சாரோட கொலிகாவும் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலாக வந்து நானும் சாரும் இந்த பயணத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபிஎஸ் யூரிடேஷன்ற ஒரு காலேஜ்லேயே நாங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எல்லாருமே நானும் சாரும் பேசிக்காக நாங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நாங்கள். ஸோ காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவை டீச் பண்ணாமல் அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் விஷுவலாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே க்ரியேட்டிவ் கண்டென்ட்டை பிடிச்சி வந்தோம். இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வந்து 11 வருஷத்தோட முடிவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஆளுக்கு நான் முக்கியமாக நான் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பொதுவாக எல்லா பசங்களுக்கும் தன்னோட கனவுகளை தங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார்கிட்டயாவது கைடன்ஸ் கேட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. நான் படித்து முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா தான் பேஷன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டும் போது ஒவ்வொரு தடையும் கேட்பேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் எல்லா ப்ரொஃபஸரும் கேட்பாங்க வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே சொல்லுவேன் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர். பட் தட் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்லுவேன். சார் எங்களுக்கு சொன்னதை நான் சொல்லுவேன். நான் கஷ்டப்படுங்க, உங்கள் லட்சியத்தை முன்ன வச்சு உழைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நான் கண்ட கனவு நீங்கள் ஜெயிப்பீங்கன்ட்டு. அதே கனவை நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது மூலமாக பார்த்துட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுங்க, படிங்க, உழைங்க, முன்னேக்கு கண்டிப்பாக நம்ம வரலாம். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னடானா, சினிமா அப்படின்னா வெறும் கலையை தாண்டி கண்டிப்பாக கல்வி அறிவு வேணும். அதை தான் இந்த மதுரை 16 படத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கல்வி அறிவுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நானும் சார் நாங்கள் சொன்ன தீர்மானிக்கிட்டு ஒன்று தான், ஒரு படித்தவன் படம் எடுத்தால் அது 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும்ண்டு. அது தப்பு பண்ணுறவனா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். ராஜன் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் ஐயாவையும் சிவாஜி ஐயாவையும் கலந்து பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு நான் அதை எப்படா நம்மளுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா ராஜன் சாரை பற்றி இப்படி சொல்லிட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டே நான் இருக்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் பேரரசு சார் எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லிவிட்டாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த எல்லா பேரை வச்சு எடுத்தாரு, மதுரையை விட்டு வச்சாரு, நான் மதுரையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். படக்குன்னு போய் இந்த ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சாரோட பெரிய ரசிகர் அவர். எப்படி புரட்சி இயக்குனரோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு சாட்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு எந்தவித அசிங்கமான சீனோ எந்தவித ஒரு கெட்ட சீனோ, சில பேர்லாம் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்கள் வந்து ப்ரிவியூ காட்டும் போது சொல்லலாமான்னு தெரில, என்ன கிளாமர் சாங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வாய் எதுக்கு கிளாமர் சாங் வேணும் எனக்கு புரியலையே. எனக்கு என்னப்பா இது எதுக்கு கிளாமர், இந்த படமே வேற ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்கு, நீங்க கிளாமர் சாங் இல்லையா அது இல்லையான்னு கேக்குறீங்க அப்படின்னா, ஏன் 4-5 பொண்ணுங்களை ஆட வேண்டியதான் வைக்க வேண்டிய. எனக்கு மண்டையை பிச்சுக்கிச்சு, ஐயோ நம்ம தப்பா பணம் பண்ணிட்டோமா, இல்லை நம்மளுக்கு பிசினஸ். சத்தியமா எனக்கு பிசினஸ் தெரியாது, சினிமா தான் தெரியும். எனக்கு பிசினஸ் தெரியாது. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், எனக்கு சினிமா தான் தெரியும், பிசினஸ் தெரியாது. அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் அன்பழகன் அண்ணனை, அன்பு செல்வன் அண்ணனை பார்க்கும்போது அப்பா எனக்கு உண்மைக்குமே எங்க ஊருக்காரரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உள்ள போனோன்னா கட்டி பிடிச்சி வரவழைச்சு அப்படியே புட்டாடே இப்படி தாண்டா நடக்கும். ஜீன்ஸுன்னு தான் கூப்பிடுவார். ஜீன்ஸை
இப்படி தான்டா இருக்கும், இது பண்ணிக்கோட எனக்கு அப்படியே கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருச்சு. ஐயோ என்னடா வந்தோடனே இப்படி கிளப்பி விடுறாரு அண்ணன் வந்துட்டுன்னு. ஆனால் நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு ப்ளேம் பண்ணி நீங்கள் எப்படி அவங்க எப்படி அது இப்படி இது இப்படின்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியவும் இல்லை, எனக்கு இஷ்டமும் கிடையாது. எதாவது நோ நெகட்டிவிட்டி ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ரசித்து வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டோம். அன்பு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஜார்ஜ் விஜய் அண்ணன். ஜார்ஜ் விஜய் அண்ணன் வந்து நான் உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு 2 பெரிய ஒரு துருவங்களை வந்து எனக்கு காட்டி குடிச்சாரு. சிவானி செந்தில் அண்ணனையும் சக்கரவர்த்தி அண்ணனையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாரு. இன்னும் முடிக்கும் கையை பிடிச்சி இப்போ மதுரைக்கு போனாலும் சரி திருப்பி ஃபோன் போட்டு என்ன பண்ற, இதாவது பண்ணுவோம்டா இதுதான் 2 அண்ணன். கடைசியில் வந்து சேர்ந்தாரு உத்ரா ப்ரொடக்ஷன் பிரதர். உண்மைக்கு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளவு மெனக்கட்டு மேபி நாங்க பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லதா நினைக்கிறதுனால நல்லதா நடக்குதான்னு எனக்கு தெரியல. என் மகனோட காஸ்டியூம் டிசைனரே உத்ரா ப்ரொடக்ஷன் சார் தான். நெட்ல ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு நீ இதான் போட்டு கூட்டு வரீங்க பிரதர்னு சொல்லி எனக்கு இது யாரு மெனக்கெடுவாங்க, எதுக்கு இங்க சொல்லணும், அவருக்கு என்ன தேவையா, வந்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு. என் மகனை அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த காஸ்டியூம் டிசைன் முதற்கொண்டு வந்து இது பண்ணி வச்சாப்ல. லாஸ்ட் இன்னொன்னு இருக்கு, மதுரை 16ஓட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி என் தலைவர் ரோபோ சங்கர் தான். மதுரை 16ன்றது எங்க ஏரியா டைட்டில் தான், தலைவருக்கு தெரியும். ரோபோவும் நானும் சேர்ந்து ஒன்னா நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது நான் 3rd இயர் படிக்கும் போது அமெரிக்கன் காலேஜில் படிக்கும் போது 3rd இயர்ல வந்து எஸ்என்ல வந்து இவர் 1st இயர் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பேன். நானும் என்ன தொலைதோலன்னு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சி ஜிம்மு கூட்டு போனதே சங்கர் தான். நாங்க இப்பதான் உங்களுக்கு சங்கர், எங்களுக்கு நாங்க சங்கர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நாங்க சங்கர் என்ன பண்ணுவாப்ல, எஸ்என்ல இருப்பாப்ல. நாங்க அமெரிக்கன் காலேஜ் 7A ரூட்டு போவோம். நாங்க 7A ரூட்டு போகும்போது நாங்க பண்ற கொஞ்சம் சேட்டையெல்லாம் பார்த்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்குவாப்ல. சேட்டைனா கெட்ட பழக்கம்ல ஜாலியா இருப்போம். வந்து வாங்கணும்னு சொல்லி நாங்க ஒரு 2 பர்த்டே எல்லாம் கொண்டாடி இருக்கோம். என்ன சங்கர் கரெக்டான? ஆமா, நாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சங்கர் ப்ரோக்கும் எனக்கும் வந்து இருக்கு. அப்புறம் இன்னும் ஒருத்தன் இருக்கான் மகதீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலர் மேனேஜர் மாதிரி எங்களுக்கு வந்து. எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மீட் பண்ண வச்சது மகதீர் தான். என்னைய கூட்டு கொண்டு போய் எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து மீட் பண்ண வச்சு, இவன் பெரிய எஸ்யூவி அருண்குமார் சாரோட இது பிள்ளை மாதிரி. அதனால அவர் கூப்பிட்டு போய் அவர் மீட் பண்ண வச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுத்து. ஆனா சார் சொன்ன மாதிரி நாங்க யார்ட்டடா ரிலீஸ் பண்ணலாம்னு தெரியும் போது எங்களை வந்து இவன் தான் வந்து கூட்டு போய் எங்களை கைட் பண்ணி எங்களை இது பண்ணி எங்க படத்துக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை கொண்டு வந்து கூட்டு வந்து நிப்பாரு. நான் யாரையும் மறக்கல. அங்க இருக்கிற சுதா மேம் வந்து சென்னையில இருந்து வந்து எங்களுக்காண்டி வந்து ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ராஜ் ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாப்ல. நிறைய பேர் இந்த படத்துக்கு. அது மாதிரி சந்தோஷோட தம்பி லோகேஷை பத்தி சொல்லி ஆகணும். அவனும் எடிட்டர் தான். லோகேஷ் வந்து இந்த படத்துல எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வி ஹேட், நாங்கள் நிறைய டவுட்ஸ் வந்து அப்பப்போ எங்களுக்கு வரும் எங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் ஜம்பிங் இன், நாங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஜம்ப் இன் இட். ஸ்டெப் ஆனனால வந்து சில அங்கங்கே அவங்க டைலமா வரும்போதெல்லாம் சந்தோஷம் சார் நீ ஏன் சார் லோகேஷ் சொல்லுவேன் சார், லோகேஷ் யார்ட்ட கேட்பேன். லோகேஷ் வந்து ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துருவேன். உட்காந்து கூடயே வந்து உட்காந்து கார்த்தி சந்தோஷோட ஃப்ரெண்டு கார்த்தியும் கூட வந்து உட்காந்து எல்லா பேரு கூட எங்க கூட வந்து உட்காந்து இந்த படத்தை உண்மைக்குமே எல்லா பேரும் வந்து என் கூட சேர்ந்து என் சினிமா மேல எனக்குள்ள லவ்ல வந்து எல்லா பேருமே என்னை வந்து தூக்கி அப்படியே கூட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பிஆர்ஓ சக்தி சரணன் சாருக்கு ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அவரும் வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சார் அப்பப்போ பயப்படுவேன், நம்ம புதுசு தானே அப்பப்போ இன்னும் பயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு சார் பட்ஜெட்டை தாண்டிடக்கூடாது சார், பண்ணி கொடுக்குறேங்க, ஏங்க பதறீங்க, நான் இருக்கிறேங்க பண்ணி கொடுங்கன்னு என்னை கைப்பிடிச்சி அழகாக வந்து எல்லா பேருமே ஒருத்தர் கூட நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா பேருமே வந்து என்னை கரெக்டாக வந்து கூட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை இருக்கும் அங்கங்கே இருக்கும், பட் மதுரக்கார படம்லாம் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். பட் அது டசன்ட் மீன் டு ஹர்ட் எனி ஒன். இன்னும் ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது, அந்த படத்தோட நீடுக்காண்டி தான் வச்சிருக்கோமே தவிர ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது. இந்த படத்தை சும்மா வந்து ஒரு மசாலா சாங்கோ இல்லை ஒரு கிளாமர் சாங்கோ இல்லை ஒரு லவ்வில் வந்து வேற மாதிரி நாராசமாக காமிச்சோ, பசங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணி கேவலமாக காமிச்சோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோரி ரைட் பண்ணலை. கார்த்தி சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து லைன் எடுத்துட்டு முக்கால்வாசி ரைட் பண்ணி முடிக்கும் போது இதுக்குள்ள இந்த பேக்ரவுண்டுக்குள்ள இந்த இதை எப்படி இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி வித் கிரேட் ஹெல்ப் ஆஃப் ஜான் தாமஸ் அண்ட் வந்து இந்த படத்தை பண்ணி முடிக்கிறோம். ஜெரோம்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ஹி ஆல்சோ ஹேஸ் அ மியூச்சுவல் லவ் இன் சினிமா. அவனுக்கு சினிமாக்கு அவனுக்கும் ரொம்ப பெரிய லவ் இருக்குது. அதனாலே
நிறைய பார்ப்பீங்க அந்த படத்தில் நிறைய வெயிட் 10 கிலோ வெயிட் கூட இருந்தான். நான் தான் கூட போட வச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி டாடி முடியாது டாடி திருப்பி ஜிம்மு போகணும்னு சொல்லி திருப்பி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டான். அப்போ லாஸ் பண்ணி டாடி இப்படி இருக்கிறது தான் டாடி கரெக்ட்னு சொல்லிட்டு கூட போட வச்சு அவனை இப்படி இருக்கிறவனை வேற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பார்த்து இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரெஸ் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போங்கன்னு போவீங்க நம்புறேன். கொண்டு போங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா பேரும் மோஸ்ட்லி வி லவ் ஆல் சினிமா. இந்த சினிமாவோட லவ்வோட அவங்க எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா. உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம். எனக்கு தெரியும். ஆமாம், அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன். என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ இருந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ இருந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் டேரக்டர் பாருங்க, ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு. அங்கிட்ட கேமராமேனை பாருங்க, அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு. அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரைக்கும் தள்ளிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க. 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க, அவ்வளோ வர வச்சிருவோம். எங்க தூக்கணும் சொல்லுங்க, தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோட கூட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடாங்க தான் இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்க, அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்க இருக்காரு ஒருத்தர் பின்னாடி. சார் வந்துருக்கு சார், இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு. ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்ல இல்ல, எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கும். ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு டைரக்டர் பேர் ஜானு எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தமே பெரியப்ப அண்ணமே சித்திமே வெளியார கூட்டம் பைசா கொடுக்கணும்ல. அதனால ஒரே ஃபேமிலி குடும்பங்களாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது ஊத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பி வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்துல வந்து ஒட்டு கேட்டு அம்பிட்டு வரும். முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதிட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமா ஆமா. அதனால விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாம இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கணும் அப்படின்னு அந்த செயலத்துக்கு வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்பிளண்டர்லாம் வந்து காதலுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்கு. உடனே செயினத்துக்கு வெளியே விட்டான். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனா எடிட்டிங்ல ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணா விட்டீங்க.
தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சிவிட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை வெட்டி அடான்னு சத்தம் போட்டு சொல்ல இங்கே பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்எஸ்சி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். வணக்கம் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட், என்னோட நன்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்றேன் மூவில நடந்தது. சொல்லு. கூடயே பழகினிய செவ்வாழ, நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம். இல்லை பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா போய் ஒருத்தர் இருக்கானேன்னு கனவுல வந்திருக்கலாம். இல்லை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு 2 காமெடி போட்டு உள்ளாம கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்தவார் செவ்வாழ. ஆனா அங்கெல்லாம் நீ நல்லா தானே தமிழ்ல பேசின, உன்னை நம்பித்தவா வந்த. இங்க வந்தாலும் பட்டக்கல் இங்கிலீஷ்ல வச்சுக்கிட்டேவா, எவ்வளவு பெரிய ஆடியாளி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பா. ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜானனன் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னதுன்னு என்னோட சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும்ன்றேன். என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜானனனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்டா அப்பாவோட கலீகா பார்க்கும் போது இந்த மாதிரி ஆர்கியூஸ் அண்ட் யூரிஸ் படத்துல ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. அப்பதுல இருந்து எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாரும் கூடயும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்பதான் கத்துக்கிறோம் அந்த ஃப்ரேம்ல, இப்படிதான்டா பாக்கணும், இப்படி தலையை குனிடா இப்படிதான்டா பாக்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃபிலிம் ஒர்க், அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசா சூப்பரா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர், அதாவது எப்படின்னா இந்த படத்துல வந்து நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்ததை விட ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லயும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாவி. நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட், எல்லா ஒர்க்குமே பக்காவா போய் செம்ம ஷார்ப்பா போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி, விமல், 2 பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பரா இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்க படத்தோட ஹீரோயின் நிவேதா. அண்ணன் வேண்டுகொள்ளுங்கள், என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ். அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ரோபோசங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேற யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா வந்து இப்பதான் தெரியும் ரீசெண்டா, ஆனா முன்னாடி இருந்து விஜய் டிவில வந்து ரோபோசங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமா ஃபன்னாக தான் இருக்கும், செம காமெடியா இருக்கும். ஸோ அந்த படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுக்கு கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ள நாங்க ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காட்சி அடிச்சாதான் வேலைக்காகுன்றாரு அவரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு.
நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடிச்சு பறக்கிறோம், இங்கிட்ட அடிச்சு பறக்கிறோம். என்னடா முதல் நாள் இப்படி இருக்கு வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னன்னா அவங்களோட கேமராமேன் அப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்புல, அவர் ஜெட்லாக்ல ஒரு பக்கம் பறக்கிறாரு. ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம் தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.